இன்னும் கொஞ்சம் தான் புஷ் பண்ணுமா, புஷ் பண்ணு. கண்ணு மூடாதம்மா, கண்ணு மூடாத. சிஸ்டர் எடுங்க. இந்தாங்க டாக்டர். ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்ல. நீங்க தான் தர்ஷினியோட அப்பாவா? ஆமாம்மா. மாமா, டாக்டர் என்ன சொன்னாங்க? தர்ஷினி குழந்தை 2 பேரும் நல்லா இருக்காங்க மாப்ள. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம் மாப்ள. டாக்டர், என் குழந்தைய என் ஹஸ்பண்ட்னு சொல்கிறவன் பார்க்கவே கூடாது. அவனுக்கும் என் குழந்தைக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. இப்போதைக்கு பார்க்க வேணாம் மாப்ள. மாமா, பையனா பொண்ணா? பொண்ணு மாப்ள. சரி, நமக்கு பாப்பா பிறந்தா நீ எப்படி கொஞ்சவ? ஏ அஞ்சு வண்ண பூ. சார் உங்க ஃபுட். சார் ரேட்டிங் பார்த்து போட்டுருங்க. சொல்லு தச்சுமா, இன்னும் தூங்கலையா? தேவா, என்னால சுத்தமா முடியலடா. எங்க இருக்க? வயிறு ரொம்ப பெயினா இருக்கு. என்னாச்சு தச்சுமா? நீ போய் ஆம்புலன்ஸ் கால் பண்ண, நான் உடனே வரேன். சீக்கிரம் வாடா. ஐயோ. ஹலோ தச்சு. தச்சு, தச்சு, தச்சுமா, தச்சு, தச்சு, ஏ எங்கடி இருக்க? தச்சு, தச்சு. தேவா, ஒத்த நிலவ போல குத்த வச்ச அழகுதாம்ல, என பிச்சு திங்கதாம்ல, என் மினுக்கி காத்திருக்கா, என உலுக்கி புத்திருக்கா, நெத்திவ வீடுக்குள்ள ஆம்பளைய சாச்சிருக்கா, ஆற போட்டு வச்சிருக்கா, என் மினுக்கி காத்திருக்கா, என உலுக்கி புத்திருக்கா. ஹாப்பி பர்த்டேடா புருஷா. ஏய், நான் எவ்வளவு பதறி போய் வந்தேன் தெரியுமா? நீ என்னடி கேக்கோட வந்து நின்னுட்டு இருக்க? ஹே, இதாடா சர்ப்ரைஸ். நீ கெஸ் பண்ண கூடாதுன்னு நினைச்சேன். கெஸ் பண்ண கூடாதுன்னு நினைச்சியா? இப்போ எனக்கு இந்த பர்த்டே எல்லாம் தேவையா? டேய் மூடா, போய் டேபிள் எடுத்துட்டு வா, கேக் வைக்கணும். போடா. பாப்பா, உங்க அப்பா ரியாக்ஷன் பார்த்தா சர்ப்ரைஸ் ஆன மாதிரியே தெரியலையே. வா வெட்டுடா. வெட்டுடாவா? ஏய், நமக்கே குழந்தை பிறக்க போதுடி, என்ன போய் குழந்தை மாதிரி கேக் கட் பண்ண சொல்லிட்டு இருக்க? இங்க பாருங்க சார், நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் இது உனக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே. அது மட்டும் இல்லாம நம்ம குழந்தை வயித்துல இருக்கிறப்போ அவங்க அப்பாவோட பர்த்டே. அப்ப கண்டிப்பா செலிப்ரேட் பண்ணணும்ல. இதெல்லாம் ஒரு மெமரிஸ் தான். சரி ஓகே, உனக்காக இல்லைனாலும் என் குழந்தைக்காக செலிப்ரேட் பண்றேன். அப்படிங்களா சார்? பர்த்டே அதுமா என்கிட்ட அடி வாங்கிடாம பாத்துக்கோங்க. ஒழுங்கா கட் பண்றா. என்னடி புருஷனை மதிக்கவே மாட்ற? டேய் மூடிட்டு கட் பண்றா. கால் பாதம் இதுவா
தாளமிடுதாடும் மனதா தோள் சாய வரவா காயும் நிலவா தேய்ந்து விடவா விழியெல்லாம் சிரிக்குதே முந்தரிசனமா பிறவினான் சுமப்பதே உன் கரிசனமா நெசமா நீயும் நானுமா நெசமா நேசம் கூடுமா வசமா வானோ சாயுமா கனவேவா ஐயோ பாப்பா தோசை கருகிடுச்சே. ச்சே, உங்க அம்மாக்கு மட்டும் தோசை சுடவே வராது. அம்மா ஏன்டி உதைக்கிற? சரி சரி, உங்க அம்மாக்கு சமைக்கவே வராது போதுமா? ஏய் தச்சு, ஆ? என் டெலிவரி யூனிஃபார்ம் எங்கடி காணோம்? அதான் துவைக்க ஊற வச்சிருக்கேன்டா. ஊற வச்சிட்டியா? இப்போ நான் எதை போட்டு வேலைக்கு போறது? கத்தாதடா, வா. கேஸ் ஆஃப் பண்ணிட்டு வாடா டேய். இது வேறயா? ஏய், எனக்கு இப்போ எதுக்கு இந்த புது ஷர்ட்லாம்? டே, உன் பர்த்டே இல்ல, புது ட்ரெஸ் போடணும்ல. காசு இல்லாத டயத்தில் நீ எதுக்கு ஷர்ட்லாம் வாங்குற? ஏன் காசு இல்லாத டைம்ல என் பர்த்டே மட்டும் செலிப்ரேட் பண்ணோம்ல, அப்புறம் என்ன? ஏய், அது வேற இது வேற. இத பாரு, எதுவும் பேசாத. இந்த ஷர்ட்டை போட்டு தான் நீ டெலிவரி பண்ண போகணும், சரியா? அப்புறம் தோசை சுட்டு வச்சிருக்கேன், வந்து சாப்பிடு. அப்புறம் இந்த தோசை கருகிடுச்சு, எங்க அம்மா சமைச்ச மாதிரிலாம் வரல, அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. நான் என்ன சமைக்கிறேனோ அதுதான் உனக்கு நல்லா இருக்கும், சரியா? ம். பர்த்டே அதுமா, என்கிட்ட திட்டு அடிலாம் வாங்கிடக்கூடாது. குட்டு புருஷன்ல. ம். இப்போ இந்த புது ஷர்ட்டை போட்டு போய் டெலிவரி பண்ணா என்ன நினைப்பானுங்க? இவ வேற இப்படி பார்க்கறானே. சார் எதுவும் கலெக்டர் வேலைக்கு எதுவும் வந்திருக்கீங்களா? புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்திருக்கீங்க? ஏய் இல்லடா, தச்சு தான் என் பர்த்டேன்னு புது ஷர்ட் எடுத்து போட்டு போக சொன்னா. தச்சு சொல்லுவா சார், உங்கள் பொண்டாட்டி. உங்களுக்கு எங்கே போச்சு அறிவு? ம். டெலிவரி டீச்சரை போட்டு வர வேண்டியதானே? ஏய், துவைக்க ஊற வச்சிட்டாலாம்டா. நல்லா வாயிலே பதில் வச்சுட்டு சுத்துறா. காலைல இருந்து எத்தனை டெலிவரி எடுத்த? 5 எடுத்திருக்கேன். 5 தானா? ஏன்டா உனக்கு கொஞ்சமாச்சும் பொறுப்பு இருக்காடா? பொண்டாட்டி மாசமா இருக்கா, அவள் டெலிவரிக்கு காசு வேணும், நீ டெலிவரி எடுக்க வேணாம்? நம்ம விக்ரம் எடுத்துக்கோ, அவனுக்கு நான் பொண்டாட்டியா புள்ளையா? 25 டெலிவரி எடுத்துருப்பான்டா இந்நேரத்தில். அவ்வளோ பொறுப்பாக இருக்கான். டேய் இல்லடா, நைட் தூங்க லேட் ஆயிடுச்சு, அதனால காலைல லேட்டாக இருந்துச்சு, லேட்டாக டெலிவரி எடுத்தேன். சீக்கிரம் எந்திரிக்க வேண்டியதானா? அதை விட்டுட்டு பொண்டாட்டி கூட பதறாத ஊன்னு பேசிட்டு இருந்தீங்களான்னு கேட்டேன். ம் ஆமாம், அப்படியே பேசிட்டு எனக்கு பர்த்டே இல்லை, அதான் கேக்கில் வெட்டி செலிப்ரேட் பண்ணோம். ஓஹோ, கேக்கு. ஆ உனக்கே குழந்தை பிறக்க போகுதுடா, குழந்தையாட்ட கேக் வெட்டிட்டு இருந்தாங்கிற. இவனுக்கு எப்போ புத்தி வந்து பொறுப்பெல்லாம் வர்றது? இவனுக்கெல்லாம் கல்யாணம் ஆகுது, நமக்கு ஆக மாட்டேங்குது. எந்த ஏரியா? அடையாடுறா. சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரி ஓகே, இந்த டீக்கு அக்கௌண்ட் சொல்லிடு. வாழ்க்கை அக்கௌண்ட்ல தானே போகுது. அண்ணா 2 டீயும் அக்கௌண்ட்ல. பழைய பாக்கி 1500 இருக்குடா. அண்ணே, எனக்கு டெலிவரி வந்துருச்சு, இதோ வந்துடுறேண்ணே. அடுத்து கேட்கறதுக்குள்ள ஓடிடுவோம். தச்சு சொல்றா. சொல்லுடாவா. ஏய், ஒரு புருஷங்காரன் கூப்பிட்டா பொண்டாட்டி சிரிச்ச முகத்தோட சொல்லுங்க என்னங்க இப்படி கேட்கணும்டி. சொல்லுடா, என்னடா என்னதானே உங்க வீட்டில் ஒன்று வளர்த்துருக்காங்க. இப்ப என்ன சார மரியாதையா கூப்பிடணுமோ? இரு, என்னடி பண்ற? கூப்பிடுறா. தச்சு எங்க வந்துட்டீங்களா? வாங்க வாங்க. கையில என்னது? ஆ, என்னங்க, நீங்க தானே மரியாதையா கூப்பிட சொன்னீங்க. ஆ, போய் விட்றா வெண்ண. என்ன என்ன என்னவா? நீ பிரெக்னெண்டா இருக்கும்போது ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் ஆகணும்னா லிவர் சாப்பிடணும் டாக்டர் சொன்னாங்கல்ல, அதான் லிவர் வாங்கிட்டு வந்திருக்கேன். சீ, எனக்கு லிவர்லாம் பிடிக்காது, உனக்கு தெரியாதா? பிடிக்கலாம், நீ சாப்பிடணுமா? இது உனக்காக இல்ல, என் குழந்தைக்காக. ஓ, பாப்பாக்காகவா? வச்சுக்கிறேன். பொசசிவ் ஆயிட்டாலோ லிவர். இவளே குழந்தை மாதிரி சண்டை போடுறா, சமாளிக்கவே முடியல. குழந்தை வேற வந்துட்டா எப்படி 2 பேரையும் நான் சமாளிப்பேன்?
மாமா உள்ள வாங்க மாமா. உட்காருங்க. மாமா இப்போ வந்துடுறேன் மாமா. மாமா இந்தாங்க தண்ணி. மாமா குழந்தை நல்லா இருக்காளா? தச்சு எப்படி இருக்கா? குழந்தை எப்படி மாமா இருக்கா? என்ன மாதிரியா தச்சு மாதிரியா? போட்டோ ஏதாவது இருக்கா? மாப்பிள ஒரு விஷயம் சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். தச்சு ஏதாவது சொல்லி விட்டாளா மாமா? என் பொண்ணு உங்ககிட்ட டைவர்ஸ் கேட்குறா மாப்பிள. அதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். வரேன் மாப்பிள. மாமா ம் தச்சு உண்மையாவே டைவர்ஸ் கேட்டாளா? உண்மைதான் மாப்பிள. ஆ